அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமலவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மனையருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே. திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உரு நிலைத்து வன்மகிழ்வோடு வாழ்வுற வந்தினின் அருள் செய்வாய். இரு நிலத்தவரின் புறத் திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகள் பதம் போற்றி. சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக. சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக. வெறு விளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக. வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக. பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக. பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லல் எனமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இணையமொழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். வள்ளல் பெருமான் இயற்றிய 6ஆம் திருமுறையில் ஒரு பகுதியாக திருவடி பெருமை என்ற பகுதியை 80வது அதிகாரம் கொண்ட பகுதியை நாம் படித்து அதனுடைய கருத்துக்களை ஓரளவுக்கு கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கே 1-1-1-8வது பாடல். நாதவரை சென்று மறை ஓர் அனந்தம் கோடி நாடி இழைத்து இருந்தன. அதாவது வள்ளலாருக்கு முன்பு இந்து மதம் சொல்லுகின்ற கடவுளர்கள் எல்லாம் ஒரு நிலைக்குட்பட்ட தெய்வங்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க இயலாது. இப்போ பிரம்மா அப்படின்னு சொன்னாக்க அவர் ஒரு நிலையை சார்ந்தவர், அவர் ஒரு உலகத்தை சார்ந்தவர். இந்த மாதிரி நிறைய உலகங்கள் இறைவனுடைய படைப்பில் அண்டங்கள் கோடாகோடி அண்டங்களை இறைவன் படைத்திருக்கின்றார். அதுல நாத உலகங்கள் முதன்மையான உலகங்களாக விளங்குகின்றன. அந்த நாத உலகங்கள்ல இந்த உலகத்துக்கு அந்த வள்ளலாருக்கு முன்பு உள்ள அருளாளர்கள் எல்லாம் எது வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பராபரை உலகம் அது நாத உலகம். அது அததான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று சித்தர்கள் சொல்லுவாங்க மாணிக்க வாசகருடைய பாடல்ல. நாத உலகம் போவது சாதாரண விஷயம் இல்லது. அதுக்கும் 12 ஆண்டுகள் தவ முயற்சி வேண்டும். அப்பதான் நாத உலகங்களுக்குள்ள போக முடியும். அந்த உலகங்கள் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான உலகங்களாக சொல்லப்படுகின்ற
மன உடம்பை அதாவது மனவெளியை கடக்கும் பொழுது பிரம்மவெளி, அப்புறம் விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரவெளி, சதாசிவவெளி, விந்து, நாதம், விந்து, பரவிந்து, நாதம், பரநாதம், பறை, பரம்பரம், பராபரை. இப்படி அந்தந்த காலத்துல தவம் செய்து அவர்கள் சென்றிருப்பதாக இந்த பாடல் குறிக்குது. நாத உலகம் வரை சென்று மறை ஓர் அனந்தங் கோடி. மறை என்றால் வேதங்கள். நாத வரை சென்றவர்கள் அந்த நாத உலகத்தில் உள்ள வேதங்களை எல்லாம் உலகுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. அது அனந்தம் கோடி மறைகள் இருக்குது. வேதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நாத வரை சென்று மறை ஓர் அனந்தம் கோடி நாடி இளைத்து இருந்தன. அதாவது அனந்த கோடி மறைகள் எல்லாம், வேதங்கள் எல்லாம், அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுளர்கள் எல்லாம், நாத உலகம் சென்றவர்கள் எல்லாம் உண்மையை நாடி இளைத்திருந்தன அப்படின்னு சொல்றாரு. உண்மை கிடைத்ததா அப்படின்னா, உண்மை அவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை. அதுதான் இளைத்து இருந்தன, இளைத்து போனார்கள் அப்படின்னா துவண்டு போனார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆகமங்கள் பரநாத போதவரை போந்து பல முகங்கொண்டு தேடியும் புணர்ப்பறியாய் இருந்தன. ஆகமங்கள் மொத்தம் 108 ஆகமங்கள் இருக்குது. ஆகமங்கள் என்பது வழிமுறை அல்லது வழித்துறைன்னு சொல்றது. இப்ப இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னாக்க எப்படி போறது? பஸ்ஸில் போறதா? மோட்டரில் போறதா? கப்பலில் போறதா? படகுல போறதா? அப்படின்ற அந்த சென்று அடைகின்ற முறை வழிக்கு பேர் தான் ஆகமம் அப்படின்னு சொல்றது. ஆக ஆகமங்கள் பரநாத உலகம் வரைக்கும் போயிருக்குது. அங்கே சென்று போதம் வரை அங்க இருக்கின்ற ஞானத்தை எல்லாம் அது அடைந்திருக்குது. அது உலகுக்கும் கொடுத்திருக்குது. பல முகம் கொண்டு தேடியும் புணர்ப்பறி. அந்த பரநாதம் சென்றவர்கள் கூட அதற்கு மேல உள்ள உலகங்களை எல்லாம் அவங்க தேடி தேடி அவர்களும் அந்த மெய் உலகத்தோடு புணர்ப்பறிய சேருவது எப்படி என்பது அறியாதிருந்தனர். அவர்களுக்கு கிடைத்த அறிவை கொண்டு கூட வள்ளலார் குறிப்பிடுகின்ற உலகத்தை அவர்களுடைய அறிவை கொண்டு சேர முடியல அப்படின்னு சொல்றார். இருந்தன. இப்படி அறிஞர் சொல்வாரேல், இந்த அறிஞர் புகழ்வாரேல், அதாவது நாதம் வரைக்கும் எல்லாரும் போவதில்லை, பரநாதம் வரைக்கும் கூட சில பேர் போற முடியாது. அதுக்கு கீழேயே நின்றுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில பாதவரை வெந்நீரு படி திலங்க ஜோதி படிவம் எடுத்தம்பலத்தை பரதநடம் புரியும் போதவரை காண்பதல்லால் அவர் வெறுமை என்னால் வசமாமோ நீ புகழாய் என் தோழி. இதையெல்லாம் கடந்து, நாதத்தை எல்லாம் கடந்து, பரநாதத்தை எல்லாம் கடந்து, பறையையும் கடந்து, பராபர என்ற உலகத்தை எல்லாம் கடந்து இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய படி, அதை அங்க அம்பலம் என்று சொல்லக்கூடிய வெளியில் அங்கே பரதநடம் புரிகின்ற போதவரை காண்பதல்லால், போதம் வரைனா அறிவு, அந்தந்த உலகத்துக்குரிய அறிவு வரைக்கும் காண்பதல்லால் அவர் வெறுமை என்னால் புகழ வசமாமோ, அவருடைய அருளின்றி நான் இந்த உண்மையை உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு தோழிகிட்ட உரைப்பது போல் இந்த தோழியை மனமாகவும் நம்ம அமைத்துக் கொள்ளலாம். அல்லது தோழிகிட்ட உரைப்பது போல் சொல்றார். அதனால தான் இதனுடைய நான் ஆதியிலிருந்து சொல்லிக்கிட்டு வரேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று இது இதற்கு முன்பு எந்த வேத ஆகமங்களிலும் கூறப்படாத ஒரு தனி கடவுள். இதை தான் அட்டகத்திலே அவர் அறிமுகப்படுத்தினாரு. பதி விளக்கத்திலையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. இங்கேயும் அந்த உலகத்தின் சிறப்பை பற்றி, புகழை பற்றி சொல்வதுதான் திருவடி பெருமை. இப்படி பலரால் அறியப்படாத ஒரு உலகம், பல ஞானிகளால் அறியப்படாத ஒரு உலகமாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியினுடைய அவர் பெருமைன்னு சொன்னார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறன், டேலண்ட்,
அந்த பெருமையை என்னால் புகழ வசமாமோ? என் அறிவுக்கு அது சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அவன் அருளின்றி அதை நான் சொல்ல முடியுமா? அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளணும். பறை இருந்த வெளி முழுதும் பரவி, அப்பால் பறையின் பரமாகி நம்ப இந்த சார்ட் போட்டு காட்டியிருப்போம் பாருங்க. விந்து முடிஞ்சோனயே பரவிந்து, அப்புறம் நாதம், பறை. நாத உலகம் முடிஞ்சோனே பறை என்ற ஒரு உலகம் வரும். பறை இருந்த வெளி முழுதும், பறை என்பதே வெளிதான். அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கும் பறையிலும் கலந்திருக்கின்றார். கலந்து கலவாமல் இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளணும். அப்பால் பறையின் பரமாகி, அந்த பறைக்குள்ள ஒரு பரமாகி, அப்பரத்தில் பரம்பரமாய், அந்த பரத்திற்குள் இன்னொரு பரம்பரமாய் விளங்கி, திரை கடந்த திருவெளியில், திரையெல்லாம் கடந்த ஒரு திருவெளியில் ஆனந்த அதீத திருநடனம் செய்யாது செய்யும் திருவடிகள். பறை உலகத்தெல்லாம் கடந்து, பரம்பரையும் கடந்து, சொல்லப்போனா பராபரையும் கடந்து, திரையெல்லாம் கடந்து, திருவெளியில் ஆனந்த அதீத நடம், ஆனந்த நடனம் அது. திருநடம் செய்யாது செய்யும் திருவடிகள் என்று சொல்றாரு. அந்த திருவடியை வள்ளல் பெருமானுக்கு தான் முதல்ல காரியப்பட்டது. அந்த திருவடி செய்யாது செய்யும் திருவடிகள் என்றே புரைகடந்தோர் புகழ்கின்றார் கேட்கின்றோம் என்றார். புண்ணியர் என் தனித்தலைவர் புனித நடராஜர் வரைகடந்த திருத்தோள் மேல் திருநீற்றார் அவர் வெறுமை வாய்மை சொல்ல வல்லேனோ அல்லேன் காண்தோடி. பராபரை உலகத்தினுடைய ஆனந்த நடனமே யாருக்கு பெருவாரியான மக்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு சில சித்த ரிஷிகணங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அது. அதையும் கடந்து இருக்கின்றது. அதான் புரை கடந்ததோர் புகழ்கின்றார் கேட்கின்றோம் என்றால் புண்ணியர் என் தனித்தலைவர்னு சொன்னார். இந்த புண்ணியர் என் தனித்தலைவர்னு சொல்றது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்கும். அதுக்கு முதல்ல சொன்னது பராபரை உலகத்தை குறிக்கும். அங்கே புனித நடராஜர் தனி நடராஜரை பற்றி குறிப்பிடுகின்றார். வரைகடந்த திருத்தோள் மேல் திருநீற்றார், திருநீறு பூசி இருக்கிறது. திருநீற்றார்னாக்கா மேனியெல்லாம் திருநூறு பூசி கொண்டு அவர்தம் வாய்மை சொல்ல வல்லேனோ அல்லேன் கான் தோழினர். அவருடைய பேர் உண்மையை இதைத்தான் 3 ரகசியத்துல இது பரம ரகசியம் அப்படின்னு சொல்றது. கடவுளை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற ஒரு விஷயத்துல இது பராபரையும் கடந்து இருக்கின்ற ஒரு பரம ரகசியம். தெய்வ நிலையை பற்றி தெரிந்து கொள்ளது வாய்மை. உண்மையை சொல்ல வல்லேனோ அல்லேன் கான் தோழி. அவன் அருள் என்று சொல்ல முடியாது என்னால. அவன் அருள் பெற்றதனால் நான் இதை சொல்லுகின்றேன் அப்படின்னு குறிக்கிறார். அடுத்த பாடல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த 1120 வச்சிருக்கிறாரு. இறைவன் எப்படி இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு. இப்ப நம்பலாம் இந்து மதமெல்லாம் இறைவனை வடிவங்களாக, சிலை வடிவங்கள்ல பார்க்கிறோம். கோயில்கள் எல்லாம் அப்படிதான் நமக்கு வச்சு இறைவனை ஒரு காட்சி பொருளாக வைத்திருக்கிறார். அது அவருடைய உண்மை தோற்றம் அதுவா அப்படின்னா உண்மை தோற்றம் அது அல்ல. ஆக இங்கே ஒரு கேள்வி மாதிரியும் கேட்டு இறைவன் எப்படி இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. எய்ப்பந்தி வண்ணர் என்றும் படிக வண்ணர் என்றும் இணையில் ஒளி உருவர் என்றும் இயல் அருவர் என்றும் வாய்ப்பந்தல் இடுதல் என்று உண்மை சொல்ல வல்லார். மண்ணிடத்தும் விண்ணிடத்தும் மற்றிடத்தும் இல்லையே என்றார். இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இதற்கு முன்பு யாரும் கண்டாரில்லை. கண்டு இதை சொல்வதற்கு மண்ணுலகத்திலே ஆள் இல்லை, விண்ணுலகத்திலும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இது மறைந்து தன்னை மறைத்து கொண்டு கடந்த 19ஆம் நூற்றாண்டில் தான் இவர் உலகுக்கு வள்ளல் பெருமான் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். வள்ளல் பெருமான் வரலன்னா பிறக்கலன்னா இது யாருக்கும் கிடைச்சிருக்காது. யாருக்கும் இதை பற்றி தெரிந்திருக்காது. பராபரை தெய்வத்தினுடைய பரமசிவனை பற்றி நமக்கு சிந்தனையோடு முடிவு அடைஞ்சிருக்கும்.
அதான் ஏய் பந்தி வண்ணர். அவர் வந்து நீல நிறமாக இருப்பாரோ, படிக வண்ணமாக இருப்பாரோ, ஒளி உருவமாக இருப்பாரோ, அல்லது அருவராக இருப்பாரோ, எல்லாமே வாய்ப்பந்தல். வாய்ப்பந்தல்னா எல்லாம் வாய் வேதாந்தம்னு சொல்றது. வாய்ப்பந்தல் இடுதல் என்று உண்மை சொல்ல எல்லாம் வாய்ப்பந்தல் என்பது பொய் என்று அர்த்தம். பொய்யா தான் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மெய்யாக சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாரு. அததான் இடுதலன்றி உண்மை சொல்ல வல்லார்னார். மண்ணிடத்தும் விண்ணிடத்தும் மற்றிடத்தும் இல்லையேன்னார். வேற எந்த இடத்துலயும் அருட்பெரும் ஜோதியை சொல்வதற்கு சான்ஸ் இல்லைன்றார். காய்ப்பந்த மரம் என்றும் கண்டு சொல்வதன்றி காய்த்த வண்ணம் பூத்த வண்ணம் கண்டு கொள்ள மாட்டா அப்படின்னாரு. அப்படின்னா காயை பற்றி சொல்றாங்க, பழத்தை பற்றி சொல்றாங்க, மரத்தை பற்றி சொல்றாங்க. இப்படிதான் சொல்றாங்களே ஒழிய அந்த மரத்தில் காய்ப்பதற்கும் பூ பூத்த வண்ணம் பூப்பதற்கும் எது மூலம் என்பதை கண்டுகொள்ள மாட்டா அப்படின்னு சொல்றது. காய்த்த வண்ணம் பூத்த வண்ணம் எப்படி பூக்குது, எப்படி காய்க்குது, எப்படி பழுக்குது அப்படின்னு இதெல்லாம் நடப்பதற்கு எது மூலம் அப்படின்னாக்க வேறு தானே மூலம். அந்த வேற யாரும் இதுவரையில கண்டபாடு இல்லை. வேறு வந்து இப்போ மரங்கள்லாம் நம்ம வெளியில பார்க்குறோம், பச்சையா இருக்குது, காய்கள்லாம் காய்ச்சி கொட்டுது. ஆனா வேறு நமக்கு தெரியுதா? வேறு மண்ணுக்குள்ள தான் இருக்குது. அது மாதிரி இந்த தெய்வத்தை இதுவரையில சொன்னதிலெல்லாம் அந்த வேரை வந்து சொல்லவில்லை, மூலத்தை சொல்லவில்லை அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அதுதான் காய்த்த வண்ணம் பூத்த வண்ணம் கண்டுகொள்ள மாட்டா. தாய்ப்பந்த உணர்வுடையோன் யானோ சிற்சபையில் தனி முதல் திருவண்ணம் சாற்றவில்லைன்னு. தாய் என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி தாய்வின் உணர்வுடையோன்றது. பெருவெளிக்குரிய உணர்வு உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையேன்னு சொன்னார் இல்லையா? பொது உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதின்னு அகவல் எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா? ஆக அது வந்து கலந்து அந்த உருவம் எடுத்தால்தான் அந்த அந்த உணர்வு வந்து நமக்கு ஏற்படும். அதான் தாய்ப்பந்த உணர்வுடையேன் நானோ சிற்சபையின் தனி முதல்வர், தனிக்கடவுள். இந்து மதத்துக்கும் அப்பால் பட்டு ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவர்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அவருடைய திருவண்ணம் சாற்றவல்லேன் தோழினர். அதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் அழைப்பாரு, கூப்பிடுவாரு. இறைவனை வந்து அப்படிதான் அறிமுகப்படுத்துவார். பெரும் ஜோதி என்று அறிமுகப்படுத்துவார். இதுல அருட்பெரும் ஜோதி என்ற ஒளி வேறு, பராபரை ஒளி வேறு, தன்மை வேறு, அதற்குரிய ஆயுட்காலங்கள் எல்லாம் வேறுபடும். இது என்றும் இரவாதது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து அப்புறம் வந்து இல்லாமல் போய்விடும். அந்த வகையில இந்து மதம் பொய்த்து போய்விட்டது. இது ரொம்ப பேத்துக்கு இந்த ரகசியங்கள்லாம் தெரியாது. இது அடுத்த பாடல்ல வந்து சொல்லுவேன். இந்த மண்ணிடத்தும் விண்ணிடத்தும் மற்றிடத்தும் இல்லையேன்றது வந்து அதனாலதான் சன்மார்க்கம் வந்து முழுமையாக பலருக்கு வந்து விளங்காது. இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற முக்கிய முக்கிய அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள், இந்து சார்ந்த இந்து மதத்தை சார்ந்த மார்க்கங்கள் இவர்களெல்லாம் அறிய மாட்டார்கள். அதுபோல மற்ற வழிபாட்டுக்குரிய மற்ற பக்தி நெறியில இருக்கின்றவர்கள் கூட இந்த உண்மையெல்லாம் அறிய மாட்டார்கள். மற்ற மதங்களும் இதை வந்து அறியுமான இந்த ரகசியத்தை வந்து அறியாது. இதெல்லாம் அறியறதுக்கு தமிழனா பிறக்கணும், தமிழ் மொழி கற்றிருக்கணும், 6ஆம் திருமுறையை படிக்கணும், மற்ற சித்தர் இலக்கியங்களெல்லாம் வேத ஞான இலக்கியங்கள்லாம் படிக்கணும், நால்வர்களோட நூலை படிக்கணும், படித்து ஒப்பீடு செய்து பார்க்கணும். ஒப்பீடு செய்யும்போது தான் இப்படி உள்ள ஒரு ஆராய்ச்சி சிந்தனையோடு, ஆராய்ச்சி அறிவோடு இதெல்லாம் நோக்குனாதான் வள்ளல் பெருமான் சொல்ல வர்றது என்ன அப்படின்றது நமக்கு வந்து புலப்படும். இல்லைன்னா தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த பாடத்தை நம்ம வந்து நடத்தி கொண்டு இருக்கோம். எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்குங்க, கேட்டு தெரிஞ்சுக்குங்க, சிந்தித்து அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பிறவி பிணியை எப்படியோ நம்மலாம் தீர்க்கணும் இல்லையா? இல்லைன்னா நமக்கெல்லாம் மரணம் வரும் இல்லையா? திருப்பி திருப்பி பிறப்பது வந்து அறிவுடைமை இல்லை என்பதனால்
இந்த வள்ளல் பெருமான் நமக்கு தந்த அறிவை வந்து நம்ம ரொம்ப பக்தியோடு கொள்முதல் கொண்டு அவர் காட்டிய வழியில் செல்ல நம்மலாம் முற்படணும். அப்பதான் பிறவி பிணியை வந்து தீர்க்க முடியும். இல்லைன்னா பிறவி பிணி தீர்க்க இயலாது. அடுத்த பாடல் 1:1:2:1 பாருங்க. கலை கடலை கடந்த முனிகணங்களும் கலை கடலை கடந்த முனிகணங்கள். பல்வேறு கலைகள் இருக்கு. இப்ப நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோமே, இது ஒரு கலைன்னு சொல்றது. அது மாதிரி கலைகளோ அனந்தம் கோடி என்று வள்ளல் பெருமான் சொல்ற நிறைய கலைகள் இருக்குது. சிவகலை என்பது வேறு. மூலாதாரத்தினுடைய இயக்கம் வந்து அது ஒரு கலை. நம்ம உயிர் கூட ஒரு கலையில தான் இயங்குது எல்லாமே. அதான் கலை கடலை கடந்த அது ஒரு கடல்ன்றாரு. கலை வந்து 1, 2 இல்ல ஏகப்பட்ட பிறவியை வந்து எப்படி பிறவி பெருங்கடல்னு சொன்னாங்க. காமத்தை கடல்ன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? மயக்கத்தை வந்து கடல் என்று குறிப்பிடுறார். இந்த மாதிரி வள்ளல் பெருமான் வந்து ஒரு சில உணர்வுகளை எல்லாம் வந்து கடலுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்வதன் காரணம் என்னன்னாக்கா, மிகப்பெரியது. அதை கடக்க முடியாது. அது நிறைய இருக்குது என்பதால் தான் கலை கடலை கடந்தன்னு சொன்னார். அதையும் கடந்திருக்கிறார்கள். பல கலைகளை எல்லாம் கடந்து நற்கதியை அடைந்திருக்கிறார்கள். பராபர நிலையை அடைந்திருக்கிறார்கள். அதான் கடந்த முனி கணங்களுமாம். முனிகணங்கள், முனிவர்கள். அடுத்து மும்மலமாம் கரிசகன்ற யோகிகளும். யோகினாலே மும்மலத்தை கரிசுன்னா குற்றம். ஆணவம், கண்மம், மாயை என்பதுதான் மும்மலம். இந்த குற்றத்தை எல்லாம் நீக்கிக் கொண்ட யோகிகளும் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க தெரியுங்களா? சும்மா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி வழிபாடு செஞ்சிருப்பாங்களா அவங்களாம்? இல்ல. எல்லாமே வாசி பயிற்சி செய்திருப்பாங்க. கடுமையான உழைப்பு. உணவு ஒழுக்கங்கள்லாம் ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிப்பார்கள். புலால் எல்லாம் மறுத்து விடுவார்கள். கண்ட கண்ட உணவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு யோகி ஆகணும்னாக்கா அதுக்கு நிறைய தாத்பரியங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் யோகி யோகின்னுகிட்டு மும்மலம் வந்து அறுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யோகின்னு பட்டம் குத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது சாதாரண மக்களுக்கு ஆன்மீகம் தெரியாது. பக்தி வரும். குரு மேல பக்தி வரும். குரு மும்மலம் போக்கி இருக்கிறாருனாக்கா மும்மலம் போக்கி இருக்க மாட்டார். இதைத்தான் திருமூலர் சொன்னார். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விடுவார். மீண்டும் மீண்டும் கருக்குழியில பிறந்து வந்து பிறவியை எடுத்துக்கொண்டே இருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்ப குருவை தெரிந்து கொள்ளணும். எது குரு அப்படின்னு. ஆக இப்படி கரிசகன்ற யோகிகளும் கண்டுகொள்ள மாட்டான்றார். யாரை? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். தலைகடலில் துரும்பாகி அலைகின்றார். தலை கடல் இது எதை குறிக்கும்னாக்க பராபரை உலகத்தை குறிக்கும். அதில் ஒரு சின்ன துரும்பாகி அலைகின்றார், மன்றுள் ஆடுகின்றார் என்பதல்லால் அவர் வண்ணம் அதுவும் நிலைக்குரிய திருச்சபையின் வண்ணமும் அச்சபை கண் நிறுத்தத்தின் வண்ணமும் நீர்மையன என்றே மலைக்கு நிறை கண்டாலும் காண ஒண்ணாதம்மா. பராபரை உலகம் வரைக்கும் போய் நின்று அங்கிருந்து பார்த்தாலும் அதற்கு மேல ஒரு கடவுள், ஒரு ஒளி உலகம் இருக்குது. ஒரு கடவுள் இருக்கிறாரு. உண்மை கடவுள் இருக்கிறாரு. நித்திய கடவுள் இருக்கிறாரு. அவரை வந்து பார்க்க முடியாது. தெய்வங்கள் நிலையிலிருந்தே பார்க்க முடியாது. அப்படின்னா மனுஷன் எப்படிங்க பார்க்கறது? அருள் இல்லாமல் எப்படி பார்க்க முடியும்? அதனாலதான் வள்ளல் பெருமான் அருளை பெற முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாரு. அருள் கிடைச்சிருச்சுனாக்கா அப்புறம் மற்றதெல்லாம் அது பார்த்துக்கும் இல்லையா? நம்மளையெல்லாம் எந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு அது கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அல்லவா? அதனால சொன்னாரு அருளை வந்து பெற முயற்சி செய்யுங்க. அருள் இல்லைன்னாக்க ஒண்ணுமே முடியாது. ஒண்ணுமே செயல்படாது. உலகத்திலே மிக உயர்ந்தது அருள். பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல அருட்பெருஞ்சோதியுடைய அருளை பெறுவதற்கு முறை தெரியும். ஜீவகாருண்ய முறையை கையாளணும். ஜீவகாருண்யம் இல்லைன்னாக்க ஒரு மனிதனுக்கு உயிர்கருணை இல்லைன்னாக்க இன்னும் கொலை புலையெல்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு
கூத்தாடிக்கிட்டு இருந்தா கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சும்மா சிறு விளையாட்டு மாரி இந்த பூமியில வந்து விளையாண்டுட்டு வேண்டியதான். நாய், பூனைங்கள்லாம், மிருகங்கள்லாம் வாழ்ந்துட்டு போய் செத்து போகுது இல்லையா? அது மாரி மனிதன் செத்து போய் கொண்டிருப்பான். வாழ்க்கையை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதமான வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சிந்திக்கின்ற அறிவை குடுத்திருக்கிறார். பத்தாததுக்கு வேதத்தையும் நமக்கு குடுத்திருக்கிறாரு. படிச்சு தெரிஞ்சுக்க, புத்தியோட வாழ்ந்துக்க, பிறப்பின் ரகசியத்தை நீ தெரிந்துக்க. என்னை வந்து அடைய உனக்குன்னு ஒரு உலகம் நான் படைத்து வைத்திருக்கிறேன். அந்த உலகத்தை நீ வந்து அடைந்து நித்திய வாழ்வு வாழ்வு, பேரின்ப வாழ்வு வாழு, முத்தி வாழ்வு வாழு. இல்லைன்னா பூமியில கடந்து சாவுன்னு நம்மளெல்லாம் படைச்சிருக்கிறார். அதை புரிஞ்சு கொள்ளணும் மனிதன். இதுதான் உலகம், இதுதான் வாழ்வு, இதுதான் இன்பம் அப்படின்னு இருந்தாக்க முட்டாளாவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு கிடக்க வேண்டியதான். இந்த முட்டாள்தனம் நல்ல அறிவாளிகளுக்கும் பொருந்தும். ஞானத்தில் முட்டாள். உலகத்தில் மற்ற மற்ற நெறிகள் எல்லாம் பிஹெச்டி வரைக்கும் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. பெரிய பெரிய தொழிலெலாம் செய்றாங்க. நல்ல வருமானம் வரக்கூடிய தொழிலெல்லாம் கற்றிருப்பாங்க. இருந்து என்ன பயன்? நாளைக்கு செத்து போயிருவாங்களே! அனுபவிக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? கோடி கோடி இருந்தா அனுபவிக்க முடியுமா? எத்தனையோ கோடீஸ்வரனை நம்ம பார்க்குறோம். நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லன்ற உலகத்தில் நம்மலாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படி நமக்கு எப்படிங்க எட்டும்? அருளின்றி நமக்கு எப்படி தெரியும்? பராபரை உலகம் என்ன கடுமையான 12 ஆண்டு தவம் செய்து தெய்வத்தன்மை அடைந்தவர்களுக்கே முனிவர்களுக்கும் யோகிகள் அதுவும் மும்மலமாம் கரிசகன்ற யோகிகளும் கண்டுகொள்ள மாட்டான்னு சொல்றாருன்னா சாதாரண விஷயமா? நான் அப்படி எளிமையா கொண்டாந்து எல்லாத்துக்கும் காட்டி புடுவாரா கடவுளு? அதனால தான் அந்த நிலையில நின்னு கூட அந்த சபைக்கண் நின்று பார்த்தாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உலகத்தை யாரும் காண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் வள்ளல் பெருமான் நானே கண்டேன், நானே அடைந்தேன், நானே உண்டேன்னு சொல்லுவாரு. வேற யாருக்கும் கிடைக்கல, எனக்கு தான் கிடைச்சதுன்னு. மற்ற உலகங்கள் மற்றவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் மறுக்கல. எவ்வளோ கோடி சித்தர்கள், சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடின்றாரு. வேதாந்தத்தில் பல கோடின்றாரு. அப்ப அந்தந்த நிலைகளுக்கு உள்ளவங்க பல கோடி பேர் அடைஞ்சிருக்கான். பட் என்னன்னா, அந்த போய் அடைந்த இடம் வந்து நித்திய இடம் இல்ல. எல்லாமே அனித்திய இடம். அதுதான் இப்ப பிரச்சனையே. இப்ப நம்ப வாழ்ற உலகம் நமக்கு நித்தியம் இல்லன்னு நமக்கு தெரியுதா? ஏதோ வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இறப்பு வந்தோனே அப்புறம் என்ன பண்றது? உட்காந்துட்டு அழுதுகிட்டு நம்ம உட்கார்ந்திருக்க வேண்டியதான். இழந்து உயிரை உறவு இழந்துட்டா நமக்கு வேதனை வரும் இல்லையா? அந்த வேதனையில கடந்து நம்ம காலத்த ஓட்ட வேண்டியதான். நம்ம காலம் அடுத்து முடியிற வரைக்கும். ஆக இப்படி இசைத்தவரும் கேட்டவரும் இலங்கும் முத்தர் என்றால் திருமலரும் நடராஜ பெருமான் என் கணவர் மேல மேல நிலைக்குரிய திருசபையின் வண்ணமும் அச்சபைக்கண் நிறுத்தத்தின் வண்ணமும் இந்நீர்மையென என்றே மலைக்கு நிறை கண்டாலும் காண ஒண்ணாதம்மா வாய்ப்பதர்கள் தூற்றுவதில் வரும் பயன் என் தோழி. சாதாரண உலக நடையில உள்ள மனிதனுக்கு என்ன தெரியும்? எல்லாம் வாய்ப்பதர்கள் தூற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவம் இல்ல. உண்மையை தேடுவதற்கும் ஆர்வம் இல்ல. இப்படி உலக மக்கள் வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டிருக்குது. ஆனா, ஒரு பந்த எடுத்துக்கிட்டு அடிச்சானாக்கா, கோடிக்கணக்கான பேர் உட்காந்துக்கிட்டு அத வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். என்ன அறிவு! என்ன அறிவு! எவ்வளோ விளையாட்டுத்தனமான ஒரு உலகம் இது. சிந்தித்து பாருங்க. விடிய விடிய உட்காந்துக்கிட்டு எல்லாம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. பலவிதமான நாடகங்கள் வந்து என்ன பயன் இதெல்லாம் பார்த்து என்ன அறிவுக்கு என்ன பயன் இதெல்லாம்? ஆன்மாவுக்கு என்ன பயன்? இதெல்லாம் மெய் உலகத்துக்கு அடைவதற்கு பயனா? இப்ப எவ்வளோ நம்ம அலர்ட்டா இருக்கணும்? எவ்வளோ கவனமா இருக்க வேண்டும்? ஏன் ஏன் இத சொல்றேன்னா, பராபரை உலகத்துல உள்ளவங்களுக்கே இந்த உலகம் தெரியலன்னா, சாதாரண உலகத்தில் உள்ள அன்றாடம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வெந்தத சாப்பிட்டு நொந்து போற இந்த மனித வாழ்வில் உள்ளவனுக்கு எப்படி தெரியும் இந்த கடவுளுடைய உலகம் பற்றி?
அதனால தான் இது வந்து பரம ரகசியம் என்று சொல்றது. ஆன்மீக ஆர்வம் உடையவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா, இது கும்பமேளாவுக்குலாம் போமாட்டாங்க. அங்க போய் குளிச்சு பாவம் தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிரும். இதெல்லாம் தெரியலன்னா, அந்த மாரி போய் நம்பிக்கைய போய் கொண்டு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு, அங்க போயும் எத்தனையோ பேர் வந்து செத்து போனாங்க. எந்த கடவுள் காப்பாத்துனாரு? ஒரு கடவுளும் காப்பாத்தல. சரி, அடுத்த பாடலுக்கு போவோம். நம்ப அலர்ட்டா இருக்கணும். அதுக்கு தான் இந்த வேதம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வேதம் படிச்சா நமக்கு புத்தி இருக்கும். வேதம் படிக்கலன்னா புத்தி இருக்காது. "சிதமலரோ சுகமலரோ பரிமளக்க ஓங்கும் திருச்சிற்றம்பல நடுவே திருநடனம் புரியும் பதமலரோ பதமலரில் பாதுகையோ அவையில் படிந்த திருப்பொடியோ அப்பொடி படிந்த படியோ இதமலரும் அப்படிமேல் இருந்தவரோ அவர் வேறு இசைத்தவரும் கேட்டவரும் இலங்கும் முத்தர் என்றால் நிதமலரும் நடராஜப் பெருமான் என் கணவர் நிலை உரைக்க வல்லார் ஆர் நிகழ்த்தாய் என் தோழி. அதாவது இறைவனுடைய உலகத்தை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த மலர் மிசை அப்படின்பது திருவடியை குறிக்கும். பராபரை உலகத்தை குறிக்கும். அதுபோல சிதமலரோ சுக மலரும் பரிமளிக்க தொட்டால் சுகம் தரக்கூடிய உலகமாக சுகம் மலரும்ன்றாரு. அந்த உலகம் எப்படி இருக்குன்னா சுகம். இங்க என்ன சுகம்? மண்ணாங்கட்டி சுகம் இங்க. ஒரு சுகம் கிடையாது இங்க. துன்பம் தான் வாழ்க்கையில. 5 புலன்களுக்கு உட்பட்டது வந்து சுகம் கிடையாது. அது துன்பம் தான். அதனால இங்க வந்து உண்மையான சுகம் எங்க இருக்குன்னா, ஸ்பேஸ்ல தான் சுகம் இருக்குது. ஸ்பேஸ் வாழ்க்கை அடையும்போது தான் பேரின்பம். அததான் திருமூலர் சொன்னாரு. "நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னாரு." எல்லா முனிவர்களும் வந்து அந்த உலகத்தை வந்து ரொம்ப சுகமான உலகம். அதையும் கடந்திருக்கின்ற சுகமான வாழ்வு தான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற உலகம். அதான் அகவல்ல நீங்க படிக்கிறீங்களா? "வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். மத்ததெல்லாம் பொய் சுகம்" அப்படின்னு சொல்வாரு. நிலையில்லாத சுகம். அதாவது சிதமலரோ சுகமலரும் பரிமளிக்க. பரிமளிக்கன்னா தொட. பரிசம். தொட்டு. ஓங்கும் திருச்சிற்றம்பல நடுவே. திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய பெருவெளிக்குரிய திருச்சிற்றம்பலம். இது சித்தாந்தத்தினுடைய திருச்சிற்றம்பலம் அல்ல. பெருவெளிக்கு, அதாவது சமரச சுத்த சன்மார்க்க வெளியினுடைய திருச்சிற்றம்பலம் சொல்றது. அங்கே நடுவே திருநடனம் புரியும் பதமலரோ பதமலரில் பாதுக்கையோ. பராபரைக்கும் அந்த நடனம் உண்டு. அதனால தான் அதுவே இன்பமான உலகம் தான். இல்லன்னு சொல்லல. படித்திருந்த திருப்பொடியோ அப்பொடி படிந்த படியோ. என்ன பொடிய சொல்றாருன்னு தெரியல. அங்கே வந்து படிந்த திருப்பொடியோ அப்பொடி படிந்த படியோ. பராபரை என்பது அது ஒரு படிநிலை. இதமலரும் அப்படிமேல் இருந்தவரோ. அந்த படிமேல தான் சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடி என்று சொல்றார். கோடிக்கணக்கான பேர் அந்த நிலையை அடைந்திருக்கிறார். அவருடைய பேரை இசைத்தவரும் கேட்டவரும் இலங்கும் முத்தர் என்றார். பராபரையை நிலையை அடைந்தவர்களுக்கே முத்தர் என்றும் சித்தர் என்றும்லாம் சொல்றாங்க. அவருடைய பேச்சை கேட்டவர்களும் முத்தர் என்று பெயர் கொண்டு சொல்லப்படுது. பக்தர் இல்ல. அதையும் கடந்த முத்தர் என்றால் நித மலரும். நிதம் அப்படின்னா என்றும் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் என் கணவர்ன்றார். வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதிய தாய் என்றும் சொல்லுவார், தந்தை என்றும் சொல்லுவார், சிவம் என்றும் சொல்லுவார், நண்பன் என்றும் சொல்லுவார். இங்கே கணவர் என்றும் குறிப்பிடுகின்றார். அதான் நிதமலரும் நடராஜ பெருமான் என் கணவர் நிலை உரைக்க வல்லார் ஆர். அவருடைய நிலை, இப்படி ஒரு நிலை அவருக்கு இருக்கு. இதத்தான் வந்து செப்பாத மேல்நிலைன்னு சொன்னாரு. அருட்ஜோதி பாடல் இருக்குல்லையே, அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டது.
அந்த பாடல்ல வந்து, "அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை இதுவரையில யாருக்கும் சொல்லப்படாத, எந்த முனிவர்களாக்கும் கிடைக்காத, உரைக்கப்படாத ஒரு மேல்நிலை. அதான் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம். அதத்தான் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றது. சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனேனர். அதான் நித மலரும் நடராஜ பெருமான். இங்க நடராஜர் என்ற சொல் போட்டதுனால பல பேர் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஓ! இது வந்து சைவ சித்தாந்தத்து நடராஜர்ன்னு நெனைச்சுக்குவாங்க. இல்ல. இது அந்த நடராஜர் இல்லை. இவரு வேறு நடராஜர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் என் கணவர்ன்னு சொல்லும்போதே அது யார குறிக்கும்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தான் குறிக்கும். நிலை உரைக்க வல்லார்னாக்கா, பராபரை நிலையை சொல்ல வந்தவர் அல்ல வள்ளல் பெருமான். அதையும் கடந்த ஒரு நிலை இருக்குது. அதத்தான் செப்பாத மேல்நிலை, ஏறாத மேல்நிலைன்னு குறிப்பிடுறார். அகவல்ல படிக்கிறீங்களா? "ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கு ஆறாறு கடத்தியது அருட்பெரும் ஜோதினு." அததான் இந்த பாடல்ல "நிலை உரைக்க வல்லார் ஆர் நிகழ்த்தாயின் தோழி." சொல்லு இது. யார் சொல்ல முடியும்? இப்படி ஒரு நிலை இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இத்தனை நிலைகளை எல்லாம் கடந்திருக்கிறாரு அப்படின்றது யார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி இந்த 12 பாடல்களிலும் நம்ம பார்க்கும் பொழுது இப்படி ஒரு தனி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பெருமை, அவருடைய ஆற்றல், அவருடைய அறிவுத்திறன் யாருக்குமே தெரியாது. மறை ஆகமங்களுக்கெல்லாம் தெரியாது என்றுதான் மீண்டும் ஏற்கனவே உள்ள தலைப்புகளிலும் இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் திருவடிப் பெருமையிலையும் கொஞ்சம் கூட குறையாம இதையே திருப்பி திருப்பி இந்த பாடல்கள் எல்லாம் சொல்லி வருவதன் நோக்கம் என்னன்னாக்க, இந்த தனிக்கடவுளை வந்து அறிந்து உய்யணும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கு. இப்போ 5G வந்தோனே எல்லாரும் 5G பயன்படுத்துறாங்க இல்லையா? 3G, 4Gலாம் காலத்தால் இல்லாமல் போயிடும். அப்புறம் 5G, 6G, 10G வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. இதெல்லாம் வந்து ஏஐ தாங்க. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இங்க வள்ளலார் சொல்றது வந்து ஓஐங்க. ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது ஸ்பேஸ்ல ஒளியில இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அது. அந்த இன்டெலிஜென்ஸ் நமக்கு வந்து கிடைச்சுனாக்க மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு அதுக்கு பேரு. ஸோ எல்லாம் செயல்கூடும் அது. அது கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் செயல்கூடும். அதுதான் வள்ளலார் சொல்றாரு, எல்லாம் செயல்கூடும்னாரு. என்னானை அம்பலத்தேனாரு. அம்பலம்னா ஸ்பேஸ். எப்பொழுது நீ ஸ்பேஸாக ஆகின்றாயோ, அப்ப எல்லாம் உனக்கு வந்து கைகூடும். நீ நினைக்கிறதெல்லாம் கைகூடும். நீ எங்க வேணுமானாலும் அரை நொடியில அண்டங்கள் எல்லாம் போயிட்டு வரலான்னாரு. நம்மலாம் பக்கத்து நாட்டுக்கு போகணும்னாலும் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போணும். அவர் அண்டங்கள் எல்லாம் ஒரு அரை நொடியில போயிட்டு வந்துருவாரு. பாஸ்போர்ட்லாம் கிடையாது. அது ஒரு வகையான ஆன்மீக வாழ்வு இது. அதுதான் வாழ்வு அது. அடுத்த பாடல்லாம் கொஞ்சம் வெளிகளை பற்றி உள்ள விஷயங்களை பற்றி சொல்லுவார். இறைவனுடைய உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குது. அதாவது திருவடி பெருமை என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கள். முக்கிய விஷயங்களை தாங்கி இருக்குது என்பதை நாம் பலமுறை படித்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கூட நமக்கு வந்து தெளிவு கிடைக்காது. ஏன்னா, அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நுண் உலகங்களை பற்றிலாம் இதுல சொல்ல வராது. சுத்தமுற்ற ஐம்பூத வெளி கரண வெளி மேல் துலங்கும் வெளி, துரிய வெளி, சுகவெளியே முதலாம் இத்தகைய வெளிகளுக்குள்ளே எவ்வெளியோ நடம் இயற்றும் வெளி என்கின்றார் என்றார். இங்க பாருங்க எல்லாமே வெளியை தான் சொல்லுது. சுத்தமுற்ற ஐம்பூத வெளி, கரண வெளி, மேல் துலங்கும் வெளி, துரிய வெளி, சுகவெளியே முதலாம்ன்றார். சுத்தமுற்றன்னா சுத்த பூதவெளிகள். சுத்தமுற்ற ஐம்பூதங்கள், பஞ்சபூதங்கள். ஐம்பூதம்னா பஞ்சபூதங்கள். இறைவனே பஞ்சபூதமாக விளங்குகின்றார். அவரே நெருப்பா இருக்கிறாரு, அவரே நீரா இருக்கிறாரு, அவரே காற்றா இருக்கிறாரு, நெருப்பா இருக்கிறாரு.
ஆகாசமாகவும் இருக்கின்றார். அதுல வந்து அசுத்த தன்மையாவும் இருக்கிறாரு, சுத்த தன்மையாவும் இருக்கிறாரு. 2 கூறாக இருக்கிறாரு. அசுத்தம் நம்ம கண்ணுக்கு வந்து பார்க்கக்கூடியது, சுத்தம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் இங்க வந்து சுத்தமுற்ற ஐம்பூத வெளி கரண வெளி மேல்னர். வெளி கரண. பூத வெளிகளையெல்லாம் கடந்து, கரண வெளிகளையெல்லாம் கடந்து, மேல் துலங்கும் வெளி, துரிய வெளி, சுகவெளியே முதம். ஒவ்வொரு வெளிகளுக்கும் சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம் என்ற நிலைகள் வந்து இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா? கான்ஷியஸ், இன்னர் கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ்ன்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி எல்லா வெளிகளுக்கும், எல்லா உலகத்துக்கும் அந்த மாரி வெளிகளாக துரிய வெளி வந்து இருக்கும். அப்படின்னு சொல்றாரு. துரிய வெளி, சுகவெளியே முதலாம். இத்தகைய வெளிகளுக்குள்ளே எவ்வெளியோ நடம் இயற்றும் வெளி என்கின்றார். என்றால், இந்த வெளிகளுக்குள்ளே ஒரு நடம் இருக்குது. எல்லா வெளிகளுக்கும் நடம் இருக்குது. பண்பாய நடனங்கள் பல என்று குறிப்பிடுவார். எல்லாத்துக்குமே வந்து ஒரு சஃபேர் சிஸ்டம் வந்து இருக்குது. ஒளியில சிஸ்டம் ஒளி நடம் பேரு. இப்படி நடம் இடுகின்றார் என்று சொல்லுகின்றார்கள். இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சித்தர்கள் எல்லாம். அங்கே தான் இறைவன் நடம் இயற்றும் வெளிகின்றான். அதனால தான் நடராஜர் தத்துவத்தை வந்து நமக்கு வைத்தார்கள். இறைவன் நடம் இடுகின்றான் என்று சொல்வதற்கு தான் நடராஜராக நமக்கு காட்டினாங்க. சிதம்பரத்துல வந்து நடராஜருக்கு தானே முக்கியத்துவம், முக்கிய மூலஸ்தானம் அதானே. அதான் எவ்வளியோ நடம் இயற்றும் வெளி என்கின்றார் என்று அவ்வெளியின் நித்த பரிபூரணமாய் ஆனந்தமயமாய் நிறுத்தமிடும் எம்பெருமான் நிபுண நடராயர் சித்தருவாம் திருவடியின் உண்மை வண்ணம் அறிந்து செப்புவதார் என்பசமோ செப்பாயன் தோழி. பராபரை வரைக்கும் வள்ளலாருக்கு முன்பு இருக்கின்ற நடம் பத்தி நமக்கெல்லாம் சொல்லிட்டாங்கங்க. எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தானே நடராஜரை வந்து நமக்கு தெய்வமா வச்சாங்க. நடனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிங்கன்னு. ஆனால் அந்த நடனத்துக்குள்ள, அந்த வெளிக்குள்ள, அந்த ஒளிக்குள்ள நித்த பூரணமாய் நித்தம்னா ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போவதல்ல. என்றும் இருப்பதுதான் நித்தம் அப்படின்னு சொல்றது. பராபரை ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போகக்கூடிய ஒன்று. அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனாலதான் இங்க வந்து நித்த என்ற சொல்லை பயன்படுறார். நித்த பரிபூரணமாய் ஆனந்தமயமாய் எப்படி இருக்கிறாராம்? பராபரையே ஆனந்த அதீதம் சொன்னாரு. இங்க அதையும் கடந்த ஆனந்தம், ஆனந்தமயமாய் நிறுத்தமிடும். நிறுத்தமிடுனா அங்கே நிலை கொண்டு இருக்கும் எம்பெருமான் நிபுணர் நடராயர். அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் அவர். இப்போ டாக்டர்ல வந்து நிபுணர், இந்த டாக்டர் வந்து ஒவ்வொரு துறைக்கு நிபுணர், கண் நிபுணர், எலும்பு நிபுணர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வயிற்றுக்கு கொலோனுக்கு நிபுணர் அப்படின்னு. அதுபோல இங்க நிபுண நடராயர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவர். சித்துருவாம் திருவடி, சித்துருன்னா அறிவுருவாம் திருவடி. இந்த அறிவுருவை தான் இன்னைக்கு மனிதன் கண்டுபிடிச்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு அவன் பேர் வச்சிருக்கான், ஏஐன்னு. இங்கே வள்ளல் பெருமான் சித்துருவான் திருவடி, சித்துருவம்னா அறிவுருவமாக, ஏஐ இல்லை, இது ஓஐ, ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ். உண்மை வண்ணம் அறிந்து செப்புவதார் என் வசமும். யார் இதை சொல்ல முடியும் எனக்கு? சொல்லு தோழி, யார் இருக்கிறாங்க இதை இந்த கடவுளை பற்றி என்கிட்ட சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு தோழியிடம் வினவது போல இந்த பாட்டு அமைச்சதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, அருப்பெருஞ்சோதி வந்து தனிக்கடவுள். அது இந்து மதத்துக்கு உட்பட்ட கடவுள் அல்ல. இந்து மதத்தை கடந்தது, இந்து மதத்துக்கு ஆதாரமாக இருந்தது, இருக்கக்கூடியது. ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் போகக்கூடியது, நித்தியமாக இருக்கக்கூடியது இந்த அருப்பெருஞ்சோதி ஒன்றே என்பது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை எடுக்கேட் பண்ணிக்கணும். அடுத்த பாடல்ல சொல்றாரு, காற்றுருவோ கனல் உருவோ கடவுள் உரு என்பார். காற்றுருவும் கனல் உருவும் கண்டு உரைப்பீர் என்றால் வேற்றுருவே புகழ்வார். அதை வேறென்றால் மறுத்தால் விழித்து விழித்து எம்போழ்வார் மிகவும் மருள்கின்றார். தோற்றும் அந்த தத்துவமும் தோற்றா தத்துவமும் துரிசாக அவை கடந்த சுக சொருபராகி
மாற்ற மனம் உணர்வு செல்லா தளத்தாடும் பெருமான் வடிவுரைக்க வல்லவரார் வலுத்தாயன் தோழி. கடவுளை பற்றி கேட்கிறாரு பாருங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கடவுள் வந்து காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பான்னும் போது, காற்று தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் உண்டு. காற்று வந்து கடவுளா ஆக முடியாது. உயிர் வாழ்க்கைக்கு காற்று துணையே ஒழிய, காற்றே கடவுளாக ஆக முடியாது. ஏன்னா காற்றை எல்லாம் கடந்து 64 கோடி வகை காற்று இருப்பதாக வள்ளல் பெருமான் அவருடைய உரைநடையில சொல்லியிருக்கிறார். அதனால சில பேர் இறைவனை வந்து காற்றாகவும் குறிப்பிடுவார்கள். காற்றுருவோ அப்படின்றாரு. கனல் உருவோ. இறைவன் கனலாக இருக்கின்றானோ? கடவுள் உரு என்பார். கடவுளை வந்து அதனால்தான் யாகம் வளர்த்தெல்லாம் பூஜை செய்வாங்க. இறைவன் வந்து நெருப்பாக, கனலாக காட்டுவதாக. அதில் இறைவன் இருப்பதாக பாவனை செய்து கடவுள் வழிபாடு செய்வதும் உண்டு. கடவுள் உரு என்பார். இதுதான் கடவுளுடைய உரு என்பார்களாம். காற்றுருவம் கனல் உருவம் கண்டு உரைப்பீர் என்றால், இதை பார்த்து நீ பார்த்தியா? கனலை நீ பார்த்தியா? சொல்லு அப்படின்னு கேட்டாக்க, வேற்றுருவோ புகழ்வார். வேற சொல்லுவாங்க. இல்ல இல்ல வேற வேற ஒன்றை சொல்லுவாங்க, குறிப்பிடுவாங்க. அதை வேறொன்றால் மறுத்தால், இல்ல அதுவும் கடவுள் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டா, விழித்து வித்து என்போல்வார் மிகவும் அருள் எம்போல்வார்ன்றாரு. அவரை போன்றவர்கள், அருள் பெற்றவர்கள், மனிதனை சொல்லலைங்க. விழித்து வித்து என்போல்வார் மிகவும் அருள்கின்றார். மனிதன்கிட்ட போய் கடவுள் எதுனாக்கா, மனிதன் என்ன சொல்லுவான்? கோயிலில் இருக்கிற சாமியை தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அருளாளரை கேட்டால் ஒளி வெளின்னு தான் பேசுவாங்க அவங்க. அவங்களே விழித்து விழித்து மருள்கின்றார் என்றால் தோற்றும் அந்த தத்துவம். தத்துவங்கள் எல்லாம் தோற்றுவிக்கக்கூடிய கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. தோற்றா தத்துவம், கண்ணுக்கு தோன்றாத தத்துவமும். இப்ப மனம் வந்து கண்ணுக்கு தோன்றாது. பஞ்சபூதத்தில் சில இது கண்ணுக்கு தோன்றும், சில இது கண்ணுக்கு தோன்றாது. அதுபோல இறைவன் படைத்த உருவத்தில் வந்து சில இது நமக்கு தோன்றும், சில இது நமக்கு தோன்றாது. அந்த வகையில் உயிர் தோன்றாது, மனம் தோன்றாது. 36 தத்துவம்லாம் நம்மளுடைய கருத்துக்கு தோன்றாது. இதுவரையில் வந்து எந்த கருவிகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால தோற்றும் அந்த தத்துவமும் தோற்றா தத்துவமும் துரிசாக, துரிசுன்னா அவையும் அசுத்தமாக, அவை கடந்த சுக சொரூபமாகி, கடவுள் இதெல்லாம் கடந்திருக்கிறார். தத்துவத்தை கடந்திருக்கிறார். சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம் எல்லாத்தையும் கடந்து சுத்த ஜோதியாக இருக்கிறார். அதான் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சுத்த ஜோதி சிவஜோதி, ஜோதியுள் ஜோதினர் சுத்த பொருளாக. ஆக மாற்ற மனம் உணர்வு செல்லா தளத்தாடும் பெறுவான். மாற்ற மனம் உணர்வு செல்லா. மனம் என்ற வெளிக்கு வந்து அது விளங்குமா, புரியுமா அப்படின்னா, அது பார்க்க முடியுமா அப்படின்னா சில அந்த உணர்வு செல்லாது. உணர்வு வந்து மன உணர்வால் அதை மனதை கொண்டு நீ அதை உணர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதான் உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதின்னு அகவல்ல இருக்கும். கடவுள் வந்து மனதை கடந்து இருக்கிறான். அப்ப மன உணர்வை கொண்டு அவனை நீ உணர முடியுமானா உணர முடியாது. அப்ப மனம் கடந்து தான் அதை உணர முடியும்னாக்கா, மனதை எப்படி கரைக்கிறது? மனதை எப்படி கடந்து போகுது? அருளின்றி மனதை கடக்க இயலாது. அதான் அருளை நம்ம பெற முயற்சிக்க வேண்டும். மனதை கடந்து விட்டால் எல்லா வெளிகளையும் கடந்தாக்கா அப்புறம் தான் அந்த உணர்வு வந்து நமக்கு கிடைக்கும். அதான் பொது உணரும் உணரும் போதலால் பிரித்தே அதேனில் தோன்றா அப்படின்னு சொன்னார். இப்படி மனம் உணர்வு செல்லா தளத்தாடும் பெருமான். எங்க இருக்கிறாரு கடவுள்ன்றது சொல்றாரு. நீ மனதில் வந்து அவரை கண்டுபிடிக்க முடியாது, உணர முடியாது. மன உணர்வு கடந்த உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமை அரசு செய்திருக்கின்ற அருப்பெருஞ்சோதி வடிவுரைக்க வல்லவரார். அவருடைய இறைவனுடைய வடிவம் எவ்வளோ பெருஞ்சோதியாக இருக்கிறார்னு யார் சொல்ல முடியும்? சொல்லு அப்படின்னு மனதுகிட்ட வலுத்தா என் தோழின்னு கேட்கிறார். இப்படி இறைவனுடைய அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தனி கடவுள் என்பதற்கு இந்த பாடல்கள் எல்லாம் நல்ல சாட்சியாக விளங்குது. அதனால்தான் சமய மதங்கள் என்ற ஒரு குழியில நம்மளாம் விழுந்து கிடக்காமல்,
சன்மார்க்கம் என்று இறைவனே வகுத்து கொடுத்திருக்கிறான் மனித குலத்துக்கு. இதுல என்ன ஒரு சிறப்பு பெருமைன்னா, இந்த ரகசியத்த பாருங்க. பரம ரகசியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக ரகசியத்தை, கடவுள் உலகத்தை பற்றி உள்ள ரகசியத்தை தமிழ் மொழியில கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் சிறப்பு. அதுதான் நம்ப செய்த புண்ணியம் போல இருக்கு. நம்ம பேசுகின்ற மொழி, நம்ம பிறந்திருக்கிற தமிழ் இனம், இந்த இனத்துக்கு இந்த வேதத்தை குடுத்திருக்கிறது. கோடி கோடி நன்றி சொன்னாலும் அது மிகையாகாதுங்க. அப்படி குடுத்தும் நம்மளவன் இன்னும் மதம் மாறிக்கிட்டு, மற்ற மற்ற மதங்களுக்கெல்லாம் போய்க்கிட்டு, இத விட இன்னும் ரொம்ப தாழ்ந்த தாழ்ந்த மதங்கள்லலாம் போய் பூந்துக்கிட்டு, அங்க இருந்துகிட்டு அந்த மதத்தில் உள்ளது தான் பெரிய சிறப்புன்னு எல்லாம் மதச் சண்டைகள் உருவாக்கிக்கிட்டு, மத்த மதங்கள கேலி பண்ணிக்கிட்டு, அதனுடைய உண்மை தாத்பரியம் புரியாம, படிக்காம, இப்படி ஒரு கூட்டம் நம்மளுடைய நாட்ல, மலேசியா நாட்ல காலங்காலமா இது இருக்குது. புதுசா ஒண்ணும் நடக்கல. காலங்காலமா இருக்கு. இதெல்லாம் அறியாமை தான். இந்து மதத்த பெருமையா பேசிக்கிட்டாலும், அதுவும் ஒரு அறியாமை தான். அதையும் கடந்த உலகம் இருக்குது. இல்ல மற்ற மற்ற மதங்கள்ல நின்று பேசிட்டு இருந்தாலும், அதுவும் ஒரு அறியாமை தான். அதையும் கடந்து கடவுள் மதங்களுக்கெல்லாம் கடந்து, எல்லா உயிர்களுக்கும் ஒரு தாயாய், ஒரு தந்தையாய், ஒரு குருவாய் விளங்குகின்றார் என்ற உண்மையை எப்ப உலகம் அறியப் போகுது? இதுதான் ஓர் இறை கொள்கை. 19ஆம் நூற்றாண்டுல தாங்க ஓர் இறை கொள்கை. அந்த தத்துவத்தை உலகத்துக்கு இறைவன் வழங்கியிருக்கிறார். எல்லாத்தையும் படைச்சது நான் தான்ப்பா, எல்லாத்துக்கும் காரணமே நான் தான்யா அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்கு, இந்த மாரி திருவடிப் பெருமை என்ற இறைவன் உலகத்தை பற்றி படிக்க வேண்டும். 45 பாடல்கள் இதுல வள்ளல் குடுத்திருக்கிறாருங்க. அத இந்த இருக்கிற பாடல்கள்லே, இந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் கடுமையான பாடல்கள். ஆனா, பல தடவை படிக்க, படிக்க, படிக்க தான் இத ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். பிரிச்சு, பிரிச்சு படிச்சீங்கன்னா, ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, அது முழுக்க, முழுக்க எல்லாம் ஸ்பேஸ் தத்துவம் இது. ஆக அந்த ஸ்பேஸ் தத்துவத்த புரிந்து கொள்வதற்கு சில அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். பஞ்சபூத தத்துவம், இறைவன் உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறாரு, வெளிகளாக படைச்சிருக்கிறாரு. இந்த கிரகத்த படைச்ச மாரி படைக்கலைங்க இது. இதெல்லாம் வெளிகள். நம்ம கண்ணுக்கு புலப்படாதது. மனதை கடந்தால் தான் இந்த வெளிகள் எல்லாம் நமக்கு தெரியும். அவன் பூத வெளிய படைச்சு, இந்த பூத வெளியில தான் 9 கோள்கள், எண்ணிலா சூரிய குடும்பங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். காற்றெல்லாம் இதுக்குள்ள தான் இருக்குது. ஆனா, இது கடந்து நம்ம வேற ரூட்ல போய் தான் அத மற்ற உலகத்தை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிக்க கூட முடியாது. ஏன்னா, மனதை கடந்து போற மார்க்கம் தான் சன்மார்க்கம். சித்தர் மார்க்கங்கள் எல்லாம் மனதை கடந்து தான் அந்த உலகத்தை எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில வள்ளல் பெருமான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் உயர்ந்த நிலை. யாருக்கும் கிடைக்காத ஒரு நிலையில போய் நின்று, அந்த ஞானத்தை கொண்டு அந்த ஓஐ அ ஓஐன்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து இந்த விஷயத்த நமக்கு பாஸ் பண்ணியிருக்கிறார். ஆக நம்ம இதை படித்து தெளிவு பெறணும். ஒரு நாள் படிச்சா பத்தாது. ஒரு நாள் கேட்டா பரவாது. நானே இத பல தடவ படிச்சு, படிச்சு என்னதான் வள்ளல் பெருமான் சொல்ல வராரு அப்படின்றத நம்ம ரொம்ப நுட்பமாக படிச்சு தான் இந்த அளவுக்கு என்னால் ஓரளவுக்கு விளக்கம் குடுக்க முடியுது. ஆக இந்த விளக்கத்தோடு நின்று விடாமல், இன்றும் நீங்களும் படித்து நல்லா ஆழ்ந்து, இதுக்குள்ள இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டால், அ பரம ரகசியம் தெரிந்தவர்களாக நம்ம இருப்போம். அப்பதான் அருளை பெறுவதற்கும் அது விரும்பும். கொடுக்க விரும்பும். ஏன்னா, எந்த அளவுக்கு நீ என்ன பத்தி தெரிஞ்சிருக்கிறன்னு அது இறைவன் கேட்கிறார் இல்லையா? அதான் அறிந்தாரை அறிந்தானைன்னு. நம்ப அறியலன்னா அவரு அறிய மாட்டார். நம்ம ஏனோ தானோன்ட்டு இருந்தோமா, கடவுளும் தெரியாத மாரி இருப்பாரு. ஆனா மண்டைய போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்புறம். இறப்பு, பிறப்பு, இறப்பு, பிறப்புன்னுட்டு. திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா? "பிறப்பெனும் பேதைமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு." ஓகே. இந்த பாடலோடு இன்று நிறைவு செய்து அடுத்த வாரம் மீண்டும் உங்களை மற்ற பாடல்களோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி,
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே கோலமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவர பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம் அருட்பெரும் ஜோதி தாயே சரணம் அருட்பெரும் ஜோதி தாயே துணை அருட்பெரும் ஜோதி தந்தையே சரணம் அருட்பெரும் ஜோதி தந்தையே துணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் அருட்பெரும் ஜோதி குருவே துணை அருட்பெரும் ஜோதி தெய்வமே சரணம் அருட்பெரும் ஜோதி தெய்வமே துணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் பண்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் அறிவுற்று வாழ்க எல்லா உயிர்களும் பதமுற்று வாழ்க எல்லா உயிர்களும் நடமுற்று வாழ்க எல்லா உயிர்களும் நிலைவுற்று வாழ்க எல்லா உயிர்களும் ஒழுக்கமுற்று வாழ்க எல்லா உயிர்களும் மும்மலமற்று வாழ்க எல்லா உயிர்களும் ஆன்மலாபம் பெற்று வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி வாழ்க வாழ்க தனி பெருங்கருணை வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி வாழ்க வாழ்க தனி பெருங்கருணை வாழ்க 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 நந்தி திருவடி வாழ்க வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்க வாழ்க மெஞ்ஞானத்தவன் தாள் வாழ்க வாழ்க மலமிலான் பாதமே. நன்றி, வணக்கம்.